இளையராஜா அஜித் படத்தில் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. இளையராஜா என்னுடைய பாட்டை உபயோகித்து விட்டார்கள், எனக்கு 5 கோடி நஷ்ட ஈடு வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காரு. நம்ம சினிமாக்காரன் பூரா அவங்களுக்கு சொல்கிறேன், எவனுக்குமே ஒரிஜினாலிட்டி கிடையாது. எல்லாம் பார்த்துடிக்கிறவங்க தான். இன்றைக்கி படம் எடுக்கிறவங்க பூரா பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய் இந்த கொரியா படத்தை பார்த்துக்கிட்டு அதிலிருந்து சிடி எடுத்து அதை அப்படியே போட்டு தலைகீழ ஆக்கி விட்டுறான். எல்லா பேரும் காப்பி தான் அடிக்கிறோம். ஏதோ காப்பி அடிச்சுட்டு போகிறான். நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக பொழுதுபோக்காக இருந்தது, கேட்குறதுக்கு நல்லா இருந்ததுன்னா நம்ம ஒத்துக்கிறோம். சரி, பார்த்து அடிக்காமல் என்ன பண்ணுறது? இயற்கையை நேச்சர் நெவர் டூப்ளிகேட்ஸ்னு ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி இருக்குது. இயற்கை மட்டும்தான் பார்த்தடிக்காமல் இருக்கும். இயற்கை மட்டும்தான் ஒரிஜினலாக உள்ளபடி படைக்கப்படுவது இயற்கை தான். மனிதர்கள் பூரா பார்த்தடிக்கிறவன் தான். எல்லா இதுலேயுமே ஒருத்தனை பார்த்தடிச்சு தான் பண்ணுவான். அது மாதிரி இப்போ இதில் பார்த்திங்கன்னா இளையராஜா பார்த்தடிக்கிறேங்கிறாரு. இளையராஜா நல்ல மனிதர், ஆன்மீகவாதி, நல்ல இசையமைப்பாளர், தமிழ்நாட்டுக்கு பேர் சேர்த்தவர். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதுன்னா, ஒரு சாதாரண நிலையிலிருந்து, ஒரு கிராமத்தில், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்று உலக அளவில் சிம்போனி இசையை கொண்டு வர்ற அளவுக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காருன்னா உழைப்பு. அதை நம்ம மரியாதை கொடுத்து தான் ஆகணும். இளையராஜா என்ற தனி மனிதர் ஒரு சாதனையாளர். ஆனால் எதுக்கெல்லாம் காப்பி அடிச்சுட்ட கொடுன்னா, இசையில் யாருமே ஒரிஜினலாக கொடுக்கறதில்ல. இளையராஜாவுக்கே நல்லா தெரியும். இசைங்கிறது சரி கம பதனிசா, அவ்வளோதான். 7 சுரம்தான். 7 சுரம்தான் இசை. இந்த 7 சுரத்திலிருந்து வருவது தான் இசை. இசை என்பது ஒரு ஏமாற்று வேலைன்னு இளையராஜாவே சொல்லியிருக்காரு. வீடியோ இருக்குது, அவர் பேசினது. இசைங்கிறது ஏமாற்று வேலை, 7 சுரம் தான் அப்படின்னு. ஆக ஒன்றை பற்றி தான் இன்னொன்று. இப்போ இளையராஜா மியூசிக் போடுறாருன்னா சொந்தமாக போடுறாரு. அது கர்நாடக சங்கீதத்தில் எத்தனையோ ராகங்கள் இருக்குது. அந்த ராகத்தை வச்சு தானே போடுறாரு. அப்போ அந்த இசைக்கு காப்பி ரைட்டு யார்? கர்நாடக சங்கீதத்தில் உள்ள அடிப்படை இசைக்கு தான் காப்பி ரைட்டு. இளையராஜாவுக்கு இல்லை. நீங்கள் அங்கே பார்த்து தானே அடிக்கிறீங்க. அப்போ நீங்கள் வச்சுருக்கிறது ஒரிஜினல் இல்லை. சினிமாவில் ஒரு பாட்டு வச்சு தான் இன்னொரு பாட்டு.